வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் ஆட்சியில் முஸ்லிம் விரோத போக்கு தொடர்கிறது. இம்ரான் எம்பி குற்றச்சாட்டு. சீருடை அணிந்த போலீசாரை தாக்கினால் திருப்பி அடிக்க வேண்டும். கடும் துணியில் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை. மீண்டும் ஆரம்பமாகவுள்ள காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு. தாக்கம் செலுத்தும் மறைமுக வரி. பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் புதிய கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம். தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ தெரிவில் இந்தியாவின் தலையீடு. ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள தகவல். நிகழ்நிலை காப்பு சட்டத்தை சான்றுரைப்படுத்தாதிருக்குமாறு சபாநாயகரை கூறுவோம். சுமந்திரன் தெரிவிப்பு. தமிழரசு கட்சி பொதுக்குழு கூட்ட குழப்பம். குகதாசன் குழுவினரால் தாக்கப்பட்டவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் கீழ் முஸ்லிம் விரோத போக்கு தொடர்ந்து வருவதாக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் குற்றம் சாட்டியுள்ளார். கிழக்கு மாகாண அமைச்சு செயலாளர் மாற்றத்தின் மூலம் இது உறுதிப்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள 5 அமைச்சுக்களின் செயலாளர்களுள் 2 முஸ்லிம் உத்தியோகத்தர்களாகவும் 2 தமிழ் உத்தியோகத்தர்களாகவும் 1 சிங்கள உத்தியோகத்தராகவும் நியமிக்கப்பட்டிருந்தனர். கிழக்கு மாகாண இனச்சமநிலையை கருத்தில் கொண்டு இந்த நியமனம் இடம்பெற்றது. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் கிழக்கு மாகாண அமைச்சு செயலாளர் நியமனத்தில் தகுதியுள்ளோர் இருந்தும் முஸ்லிம் உத்தியோகத்தர்கள் ஓரம் கட்டப்பட்டுள்ளனர். இது முஸ்லிம் செயலாளர்கள் பணியாற்ற வேண்டிய தருணத்தில் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சர் மாத்திரம் ஒரு முஸ்லிம் உத்தியோகத்தர் செயலாளராக பணியாற்றினார். சமீபத்தில் அவரும் காரணம் ஏதுமின்றி அப்பதவியிலிருந்து அகற்றப்பட்டுள்ளார். தற்போது கிழக்கு மாகாணத்தில் 5 அமைச்சுக்களிலும் எந்த ஒரு அமைச்சிலும் முஸ்லிம் செயலாளர் இல்லை. கடந்த காலங்களில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பொது சேவை ஆணைக்குழு, வீடமைப்பு அதிகார சபை, சுற்றுலா அதிகார சபை, போக்குவரத்து அதிகார சபை, முன்பள்ளி பணியகம், கூட்டுறவு ஆணைக்குழு ஆகியவற்றின் தவிசாளர்களுள் சிலவற்றுக்கு முஸ்லிம் தவிசாளர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் இவற்றில் எந்தவொரு முஸ்லிம் தவிசாளர்களும் நியமிக்கப்படவில்லை. முஸ்லிம்கள் ஓரங்கட்டப்பட்டனர். இது குறித்து ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் சீருடையுடன் இருக்கும் போது யாரேனும் தாக்கினால் திருப்பி அடிக்க வேண்டும், இல்லையேல் சீருடை அணிவதில் பயனில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் வலியுறுத்தியுள்ளார். யுக்திய நடவடிக்கைக்கு சர்வதேச அழுத்தங்கள் இருந்த போதிலும் அது தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு பிரதேச சமூக போலீசாரினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். கடுமையான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். ஜனாதிபதி எனக்கு பலத்தை வழங்கியதால் தான் இவ்வாறு கூறுகின்றேன். யுக்திய நடவடிக்கையை ஆரம்பித்து நாட்டை சுத்தம் செய்ய நினைத்தேன். சில யூடியூபர்கள் போதைப்பொருள் மோசடியாளர்களின் பணத்தில் வாழ்கின்றனர். இதன் காரணமாக அவர்களை பயன்படுத்தி எம்மை விமர்சிக்கின்றனர். யுக்திய நடவடிக்கையை நிறுத்துங்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையும் கூறியது. எங்கள் நாட்டில் நாங்கள் விரும்பியபடி செயல்படுகிறோம். மேலும் சர்வதேசத்தின் விருப்பப்படி நான் செயல்படவில்லை. பாதாள உலக குழு வழக்குகளில் வாதாடும் சட்டத்தரணிகளும் இருக்கிறார்கள். அத்தோடு பாதாள உலக குழுவினர் மில்லியன் கணக்கில் பணம் ஈட்டுகின்றனர். பாதாள உலக குழுக்களும் போதைப்பொருள் வியாபாரிகளையும் நாட்டில் வைத்திருக்க முடியாது. அவர்கள் இந்த நாட்டுக்கு ஒரு சுமை என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பல நூற்றாண்டுகள் பழமையான கடல்சார் உறவுகள் இரு நாடுகளுக்கும் இடையில் திட்டமிடப்பட்ட பயணிகள் கப்பல் சேவையை மீண்டும் தொடங்குவதன் மூலம் புத்துயிர் பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையில் காங்கேசன்துறையிலிருந்து தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் வரை இயக்கப்படும் பயணிகள் கப்பல் சேவை பிப்ரவரி 15 முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. குறித்த தகவலை துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்ட போதும் பல்வேறு காரணங்களால் இடைநிறுத்தப்பட்டது. எனினும் புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளின் அடிப்படையில் இந்திய அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் இந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் துறைமுக அதிகார சபையுடன் தொடர்புடைய சுமார் 20,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பு துறைமுக ஜெட்டியின் பணிகளையும் அதானி நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாகவும் 580 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் ஜெட்டி நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இதற்கமைய துறைமுகத்தில் சுமார் 5000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 15,000 நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், அந்த வேலைவாய்ப்புகள் அனைத்தும் தனியார் துறை மூலம் அதிகளவு உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக துறைமுக அதிகார சபை கடந்த வருடம் 90 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும், அதிலிருந்து ஊழியர் சம்பளம், அரச வரி மற்றும் செயற்பாடுகள் என சகல செலவுகளையும் தவிர்த்து 23 பில்லியன் ரூபாய் அல்லது 2300 கோடி நிகர லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தனியார் துறையினூடாக தொழில்களை உருவாக்கும் போது ஊழியர்களுக்கு அதிக நன்மைகள் வழங்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2023 ஆண்டை விட இந்த வருடத்தின் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்குள் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கலாம் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த் அத்துகோரள தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் திட்டம் அரசாங்கத்திடம் இல்லாததால் சிங்கள புத்தாண்டு காலத்திலும் பொதுமக்கள் அதிக விலைக்கு பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் எதிர்பார்க்கும் வருவாய் இலக்குகளின்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரி கொள்கையினால் இதுவரை ஒருவர் ஒரு மாதத்தில் செலுத்திய மறைமுக வரியான 6,330,000 ரூபாய் 3,684 ரூபாயிலிருந்து 10,014 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இதன்படி நாட்டில் வசிக்கும் ஒருவர் மாதாந்தம் 14,737 ரூபாய் மறைமுக வரி செலுத்த வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்த விடயங்களின் அடிப்படையில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரிகளை அரசாங்கம் மேலும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் எனவும், அதன் காரணமாக எதிர்காலத்தில் மக்கள் தமது வாழ்க்கை செலவுகளை ஈடு செய்வதில் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகலாம் என பேராசிரியர் தெரிவித்துள்ளார். வலுவான பொருளாதாரம் வெற்றிகரமான பயணம் எனும் துணிப்பொருளில் புதிய அரசியல் கூட்டணியின் முதலாவது மக்கள் கூட்டம் நேற்று மாலை யாயில நகரில் இடம்பெற்றது. பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பமான புதிய கூட்டணியின் அறிமுக பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். புதிய அரசியல் கூட்டணியின் செயற்பாட்டு தலைவர் அனுர பிரியதர்சன யாப்பா, நிறுவனர் நிமல் லன்சா, அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த, புதிய கூட்டணியின் கம்பஹா மாவட்ட தலைவர் நளின் பெர்னாண்டோ, ஜேபிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபால் அமரசிங்க, நீர்கொழும்பு முன்னாள் மேஜர் தயான் லன்சா உள்ளிட்ட பல்வேறு முக்கியஸ்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், கலைஞர்கள், சட்டத்தரணிகள், தொழில் வல்லுநர்கள் உட்பட பெருந்தொகையான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலகிக் கொள்வது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் 1/3 பங்கினர் அவ்வாறான மனோநிலையில் இருப்பதாக குறித்த தகவல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் பல்வேறு பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான பொருளாதார வசதி அவர்களிடம் இல்லை என கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் வாகன அனுமதி பத்திரம் வழங்கப்படாமையும் அவர்களை பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதித்துள்ளது. கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட 2 கோடி ரூபாய் பெறுமதியான சுங்க தீர்வையற்ற வாகன அனுமதி பத்திரத்தை 3ஆம் தரப்புக்கு விற்பனை செய்வதனூடாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும் பொருளாதார நன்மைகளை பெற்றிருந்தனர். மேலும் வாகன அனுமதி பத்திரம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளமையினால் தேர்தல் செலவுக்கான பணத்தை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் நாட்டின் பொருளாதார நிலைமை காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான பண ஒதுக்கீட்டை நிதியமைச்சு தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் வழங்கும் விடயம் தற்போதைய சூழ்நிலையில் சாத்தியப்பட போவதில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான நிலையில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் கணிசமானவர்கள் அடுத்த தேர்தலுடன் அரசியல் களத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் மனோநிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமைத்துவ விவகாரத்தில் இந்தியா தலையிடவில்லை என தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்துக்கு யார் வந்தாலும் அவர்களுடன் ஒன்றிணைந்து செயற்படும் நிலைப்பாட்டில் தான் இந்தியா உள்ளது. இந்தியாவின் ஒத்துழைப்பு எமக்கு என்றும் உறுதியானது. ஜனநாயக ரீதியில் உள்ளக மட்டத்தில் தேர்தல் இடம்பெற்றது. கட்சியின் உறுப்பினர்களின் ஆதரவுடன் நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டேன். எனக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நண்பர் சுமந்திரன் எதிர்மறையானவர் அல்ல, இயல்பானவர். எனது செயற்பாடுகளுக்கு அவர் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு பூரணமாக உள்ளது.
கட்சியின் செயலாளர் பதவி கிழக்கு மாகாணத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் உறுதியாக உள்ளேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்தவும் விலகிச் சென்ற சிரேஷ்ட தலைவர்களை ஒன்றிணைக்கவும் அனைவரது ஒத்துழைப்புடனும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீவிர கரிசனை கொண்டுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். உயர் நீதிமன்றத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் உள்ளீர்க்கப்படும் வரையில் நிகழ்நிலை காப்புச்சட்டத்தில் கையொப்பமிடாதிருக்குமாறு சபாநாயகரிடத்தில் கோரிக்கை விடுக்க உள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் சம்பந்தமாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் நிறைவேற்றுவதாக கொண்டுவரப்பட்ட போது அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவ்வாறு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றம் சாதாரண பெரும்பான்மையுடன் அந்த சட்ட மூலத்தினை நிறைவேற்றுவதாக இருந்தால் சில பரிந்துரைகளை செய்திருந்தது. ஆனால் பாராளுமன்றத்தில் குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட போது எமக்கு அதில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் சம்பந்தமாக குழு நிலையில் தெளிவாக வழங்கப்படவில்லை. அத்தோடு அந்த திருத்தங்கள் 12 மணிக்கு முன்னதாக பாராளுமன்றத்தில் எமக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற முறைமையும் உள்ளது. ஆகவே உயர்நீதிமன்றத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களில் அதில் உள்ளிர்க்கப்பட்டுள்ளனவற்றை மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டும். தற்போதைய நிலையில் நான் 13 விடயங்களை உயர்நீதிமன்றத்தினால் குறிப்பிடப்பட்டும் அவை உள்ளிர்க்கப்படவில்லை என்பதை கண்டறிந்துள்ளேன். அதன் பின்னர் அதனை சபையில் சுட்டிக்காட்டி சபாநாயகரிடத்தில் எழுத்து மூலமாக வழங்கினேன். அதனை சட்டமா அதிபரின் பிரதிநிதிகளிடத்து வழங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் அத்திருத்தங்களை அமைச்சர் குழு நிலையில் இணைத்துக் கொள்வார் என குறிப்பிட்டார்கள். ஆனால் குழு நிலையில் அவை இணைத்துக் கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது தற்போதைக்கு தெளிவாக இல்லை. ஆகவே முழுமையாக ஆராயாத வரையில் குறித்த சட்டத்தில் கையொப்பமிடாதிருக்குமாறு சபாநாயகரை கோருவதற்கு உள்ளோம் என தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய பொதுக்குழு கூட்டங்களின் போது சம்பந்தனின் ஆதரவாளரான ஒருவரை தாக்கிய குகதாசன் ஆதரவாளர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் பற்றி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக தாக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீதரன் சுமந்திரன் தலைமை போட்டியில் பிளவடைந்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் நேற்று இடம்பெற்றது. பொதுக்குழுவில் வாக்கெடுப்பு நடத்தாமல் மத்திய குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட குழுவை நியமித்தால் தாம் கட்சியின் செயற்பாடுகளில் இருந்து ஒதுங்கி விடுவோம் என பலர் எச்சரிக்கை விடுத்தனர். மட்டக்களப்பு பிரமுகர்கள் பலர் மேடை ஏறி சென்று தலைவர் மாவையை நேருக்கு நேராக எச்சரித்தனர். இதுதான் உங்கள் நியமனமெனில் உங்களில் யாருக்காவது முடிந்தால் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் தமிழரசு கட்சியின் பெயரை சொல்லி அரசியல் செய்து கட்சியை வளர்த்து பாருங்கள் என சவால் விட்டனர். இதன்போது அம்பாறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரனும் மேடை ஏறி சென்று எதிர்ப்பு தெரிவித்தார். குகதாசனின் நியமனத்துக்கு திருகோணமலையைச் சேர்ந்த பத்திரிகையாளரும் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருமலை நபமும் எதிர்ப்பு தெரிவித்தார். அவரும் மற்றொரு உறுப்பினருமான தர்சன் என்பவரும் எழுந்து நின்று குகதாசனின் நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்த போது கூட்டத்துக்கு அழைத்து வரப்பட்ட குகதாசன் ஆதரவாளர் ஒருவர் ஓடிவந்து தம்மை தாக்கிவிட்டு தப்பியோடியதாக குறிப்பிட்டனர். தம்பலகாமம் குலக்கூட்டன் பாடசாலை அதிபரான விஷ்ணுவர்தன் என்பவரை தம்மை தாக்கியதாகவும் இன்று காலை அவருக்கு எதிராக திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக தாக்கப்பட்ட திருமலை நபம் தெரிவித்துள்ளார். திருகோணமலை பிரதேச சபை ஒன்றில் தலைவராக பதவி வகித்த ஒருவரும் சம்பந்தன் ஆதரவாளர்களை தாக்குவதைப் போல மிரட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.